எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் தேங்காய் பால் ஊற்றி காரானம் தாங்க வச்சேன் பிள்ளைக்கு. அதுக்கு எண்ணெய் ஊற்றி பூண்டு வெங்காயம் தக்காளி நார்மலாக நம்ம காரானம் வைக்கிற மாதிரி தான் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிட்டோம். உப்பு மஞ்சத்தூளும் போட்டால் வெங்காயம் தக்காளி எப்பயுமே அந்த மாதிரி போட்ட உடனே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கிங்க. கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் போட்டுக்க வேண்டியது தான். நம்ம ஆணை எவ்வளோ கூட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி தூள் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு நல்லா வதங்கியிருக்க வெங்காயம் தக்காளியில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டா சூப்பரான காரானம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தேங்காவை எடுத்து நல்லா கட்டியாக ஒரு கிளாஸ் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். ஆணை நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போய் கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ தேங்காய் பாலை ஊற்றிட வேண்டியதாங்க. ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டா சூப்பரான தேங்காய் பால் காரானம் ரெடி ஆகிடும். காரமும் இருக்காது. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிண்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டிப்பேன் பையனுக்கு. அதிலே ஒரு முட்டை ஊற்றிருக்கேன் அவனுக்கு தொட்டுக்காக. முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பாடை கிண்டி வச்சாச்சுங்க. சூப்பரான தேங்காய் பால் காரானம் சோறு ரெடி. உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா பாய்.